ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய ஒரு வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி அப்படின்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2க்கான வேலைவாய்ப்பு தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31/12/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4/1/2026 6/1/2026 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் 15/2/2026 அன்னைக்கு இருக்க போது மெயின் எக்ஸாமுக்கான தேதி உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 மொத்தமாக 61 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 61 வேக்கன்சியுமே எந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஷுட் ஹவ் கம்ப்ளீட் ஏஜ் 26 வயசு மினிமம் 26 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக ஓசி கேட்டகரி 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அவங்களுக்கு பார்த்தா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்க. எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் மினிமம் 26 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா கல்வி தகுதி. இந்த வேலைக்கான கல்வி தகுதி பிஎல் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி கண்டிப்பாக நீங்கள் 5 வருஷம் பார் கவுன்சிலில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது கிரிமினல் கோர்ட் ஃபார் பீரியட் ஆஃப் 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த பார் அதுமாரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாரி 5 வருஷத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சாவே போதுமானது. இதுதான் உங்களுக்கான பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பிஎல் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. அதாவது பேச்சுலர் டிகிரி அப்புறம் ப்ளஸ் பிஎல் 3 இயருக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது பிஎல்ல 5 இயருக்கான இன்டர்நெட் கோர்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷினும், ஆப்டிடியூட் அண்டு மென்டல் லேபிள் டெஸ்ட் பார்த்தா 25 கொஷினும், அப்புறம் லாலேருந்து பார்த்தா 100 கொஷின்ஸ். ஸோ மொத்தம் 200 மதிப்பெண்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் மெத்தடில் இருக்க போது அதில் பாஸ் பண்ணுறாங்க. மெயின் எக்ஸாமுக்கு போவீங்க. மெயின் எக்ஸாமினேஷனில் பேப்பர் 1 மற்றும் தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு 100 மதிப்பெண் வைக்கிறாங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா லா 1 லா 2 லா 3 லா 4 அந்த மாதிரி 5 வகையான பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 60 மதிப்பெண்களுக்கு. இல்லை பேப்பர் 1 இருக்குது பாருங்கள், தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு, அதை மட்டும் மெரிட் லிஸ்ட்டுக்கான மதிப்பெண்ணை எடுத்துக்க மாட்டாங்க, தகுதி தேர்வாக வைக்கிறாங்க. மீதி இருக்க 4 பேப்பருக்கான மார்க்கை மட்டும்தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் இருக்கவங்க இல்லாதவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கவங்க லாகின் பண்ணி இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஜாப் அப்டேட்டுங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் ப்ரிலிம் எக்ஸாம்னு இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்முடைய எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள். வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ட்விட்டர் எக்ஸ் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடன் சேருங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.